அலி சிவா சீரியலில் எல்லோரும் வெளியூர் போயிருக்காங்க. அங்கே பாவை அவங்க அப்பாவை பார்த்ததும் அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து சாப்பிட கூட்டிகிட்டு போகிறா. இதையெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க யாருக்கும் பிடிக்கல. ஆனாலும் சிவா அலி ரெண்டு பேரும் பாவை செய்கிறது கரெக்டான செயல், இது நம்மளால் கூட செய்ய முடியல இல்லைங்கிறாங்க. ஆமாம், தாய் தப்பம் பாசங்கிறது சும்மாவா, எப்படி பாவை ரெண்டு பேர்த்தையும் இழுத்துட்டு போகிறா பாரு, அன்னி கூட ஒன்றும் பேச முடியல அப்படின்னு சிவா அலி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. குடும்பத்தோடு சேர்ந்து போகிறத பார்க்குறக்கு எவ்வளவு நல்லா இருக்குது இல்லைங்கிறாங்க அலி. ஆமாம், இதை பார்க்குறக்கு எவ்வளோ நல்லா இருக்குது, ஆனால் இவங்க சேர்த்து வைக்கிறக்காக நம்ம என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம் இல்லைங்கிறாங்க சிவா. இங்கே சரி யாரோ ஒருத்தர் சாப்பிட வராங்கன்னு நினச்சிட்டு நம்ம இவரை கூட்டிகிட்டு போக வேண்டியதாக, வேறு வழியே இல்லை. ஆனாலும் இவர் மேலே எப்போவும் என் பாசமெல்லாம் திரும்பவே திரும்பாதுங்கிறாங்க இந்திராணி. ஆனால் பாவை அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு என் அப்பா தான் எனக்கு முக்கியம், என் அம்மா தான் முக்கியம்னு ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு கையில் பிடிச்சி முன்னாடி இழுத்துட்டு போயிட்டுருக்கா. இதெல்லாம் பார்த்தா ரித்திகா செல்வனாகி இவங்க எல்லாரும் நாம் போட்ட திட்டம் எதுவும் நடக்காது போல இருக்குது, இவன் இந்த சின்ன பிள்ளை பொடி பிள்ளை இவன் ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வச்சிருக்காளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சரி இது எவ்வளோ நேரத்துக்கு, சீக்கிரமாக ரெண்டு பேர்த்தையும் பிரித்து விட்டுறலான்னு நினச்சிட்டு இருக்காங்க செல்வனாகி. குடும்பமாக எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த பாவை அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தோட சேர்ந்து ஒரு டேபிளில் உட்கார வைக்கிறா. அப்போ செலியன் இல்லை இந்திராணிக்கு இது பிடிக்காது, நான் அந்த பக்கமாக போய் உட்காந்துக்கிறேங்கிறாங்க. பாவை பிடிவாதமாக இல்லைப்பா நீங்கள் இங்கே தான் உட்காரணும், நீங்கள் தான் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்திராணி முகத்தை திருப்பிக்கிறாங்க. அம்மா சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் உட்காருங்க, நீங்கள் எனக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லவும் செலியனும் ஆசையாக அன்பா அவங்க சாப்பிடும்போது தானும் ஊட்டி விடுறாங்க. இதை பார்த்து அப்படியே கோபமாக இருக்காங்க இந்திராணி. ஆனாலும் பாவை இதை ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த பக்கமாக பாத்தியா ரித்திகா, இந்த சிறுசெல்லாம் கூட நேற்று பிறந்தது எவ்வளவு விவரமாக இருக்குது, அப்பனையும் அம்மானையோ கிட்ட குறை வச்சு எப்படி சாப்பாடு ஊட்டி விட்டுறா, நம்ம தோற்று போயிடுவோம் போல இருக்குது, இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வைக்கலான்னு பார்த்தா இவன் என்னமோ செலியன் இந்திராணி மனசில் இடம் பிடிச்சிடுவான் போல இருக்குது, இங்கேருந்து போகும்போது குடும்பத்தோடு சேர்ந்து போயிடுவாங்க போல இருக்குது, இது இப்படி நம்ம பார்த்து சகிச்சிட்டு இருக்க முடியலைங்கிறாங்க செல்வநாயகி. என்ன பண்ணுறது, சரி விட்டு தொலைங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம், வேடிக்கை பார்ப்போங்கிறாங்க ரித்திகா. சிவா அயலி ரெண்டு பேரும் எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கபிலன் மட்டும் இன்னும் அந்த டாக்குமெண்ட்டை எடுக்க முடியலையேன்னு கவலையாக இருப்போம் போல இருக்குது, அதை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறாங்கிறாங்க அயலி. ஆமாம்மா, அவன் எங்கே போனாலும் அவன் என்ன பண்ணுறான்னு நம்மளுக்கு தெரியத்தானே போகுது அயலி, பார்த்துக்கலாம் விடுங்கிறாங்க சிவா. ரித்திகா ஏதோ ஒரு யோசனையில் இருக்கிறத அயலி கண்டுபிடிச்சிடுறாங்க. ரித்திகாவும் ஏதோ பிளான் போடுறா, அவள் என்ன பிளான் பண்ணுறான்னு நம்ம பார்க்கலாங்கிறாங்க. ஆமாம்மா, இவங்க எல்லாம் செய்கிறதெல்லாம் நமக்கு அப்படியே கண்கூட கண்ணாடி மாதிரி தெரியுது, நம்மளை மாரி என்ன நடந்துடும் பார்த்துக்கலாம். ஆட இங்கே பாரு, பாவைக்கு கோடு போட்டு கொடுத்தா அவர் ரோடே போட்டுட்டா, அந்த பாத்தியா செலியனோட பிளேட்டில் இருந்து இந்திராணிக்கு ஊட்டி விட்றா, இந்திராணி பிளேட்லேருந்து செலியனுக்கு ஊட்டி விட்றா. அடே சாமி, இவன் இந்த அளவுக்கு இவ்வளோ பாசமாக நம்ம சொல்லி கொடுத்தத விடவே ரொம்ப டாப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படியும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் போகையில் சேர்த்து வச்சு கூட்டிகிட்டு போவான்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க நம்ம சிவா. ஆமாம், அவை சரியான கெட்டிக்காரதான்ங்கிறாங்க அயலி. செல்வநாயகி ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க, ஏ ரித்திகா, இந்த அயலி சிவா ரெண்டு பேரும் புருஷன் பண்டாட்டி இல்லைன்னு நீ சொல்ல வைக்கிறேன்னு சொன்னியல்ல, அவங்க வாயாலேயே எதுவும் சொல்ல வைக்கிறேன்னு சொன்னேன், நீ பாட்டுக்கு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன், எப்படிடி சொல்ல வைக்க போகிற, சீக்கிரமாக அதை பண்ணு, இவங்க ரெண்டு பேரும் முதல்ல ஊரை விட்டு காலி பண்ணா தான் நம்ம நினச்சது நடக்கும். இந்த பக்கமாக இது எல்லாம் பார்க்கவே முடியல, செலியன் இந்திராணியை பார்க்க, இந்திராணி செலியனை பார்க்க, இவங்க ரெண்டு பேரும் பாவையை பார்க்க, இந்த பாவை இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்காம விட மாட்டா போல இருக்குது, இதெல்லாம் நடக்கவே கூடாதுடிங்கிறாங்க செல்வநாயகி. கூடிய சீக்கிரம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கான ஏற்பட்ட நான் பண்ணுறத பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியை முறைக்கிறாங்க ரித்திகா. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதும் சரி ரொம்ப டயர்டாக இருக்குது போய் படுக்கலாங்கிறாங்க இந்திராணி. ஐயோ அண்ணி, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு ஜாலியாக சுற்றத்தானே போகிறோம், இன்றைக்கி நைட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தூக்கம் வர வரைக்கும் எல்லோரும் விளையாடலாங்கிறாங்க. இல்லை நாளைக்கு மீட்டிங் இருக்குது, கண்டிப்பாக போயாகணுமில்ல, அப்போ தூக்கத்தை கெடுத்து என்ன செய்கிறதுங்கிறாங்க. கொஞ்சம் நேரம் தானே, நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், மீட்டிங் முடிஞ்சதும் அப்புறம் என்ன வேலை, நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம், போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கோம் விளையாடுவோங்கிறாங்க ரித்திகா. அப்போ இந்திராணி மறுக்க முடியாமல் சரி கொஞ்சம் நேரம் தானே விளையாடி பார்க்கலான்ட்டு இருக்காங்க. ஓடி பிடிச்சி ஒன்றும் விளையாடுறதெல்லாம் கிடையாது, உட்காந்துக்கிட்டே விளையாடுறதா, உண்மையை சொல்கிறது தான் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா ஒரு பிளான் பண்ணுறாங்க. செல்வநாயகி ஏண்டி இதுக்கு ரெண்டு உண்மையை சொல்லுவேன்னு நினைக்கிறியாங்கிறாங்க. மனசில் இருக்கிறத வெளியே சொல்லித்தானே ஆகணும், கண்டிப்பாக சொல்லுவாங்க பாருங்கன்னு ரித்திகா ஒரு கேம் விளையாடுறாங்க. அப்போ அந்த கேமில் எல்லாருமே அவங்கவுங்க விருப்பத்தையும் வெறுப்பையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் கபிலன் மட்டும் தப்பிக்க பார்க்குறான். எப்படி இருந்தாலும் கபிலன் உண்மையை சொல்லுவான்னு பார்த்தா அவள் வேறு மாதிரி பிளான் போட்டா பார்த்தீங்களாங்கிறாங்க அயலி. ஆமாம், அவன் எப்படி உண்மையை சொல்லுவான், வர்மாவுக்கு நம்பிக்கையோடு இருக்கான், அப்படியே பூனைக்குட்டி வாலாட்டுற மாதிரி அவன் வாலாட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் இல்லையா, அதனால அவனால் உண்மையை சொல்ல முடியாது. இப்போ வர்மா ஃபோன் பண்ணனதும் எழுந்திரிச்சு ஓடுவான் பாரு. ஆனால் அக்காவோட ரூமில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறக்காக இவன் போடுற தந்திரமெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். முதல்ல நம்ம அதை கண்காணிச்சுக்கணுங்கிறாங்க சிவா. ஆமாம் சிவா, அதில் நம்ம ஏமாந்துடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். நம்ம டீம் வந்துட்டாங்களாங்கிறாங்க அயலி. அவங்க எல்லோரும் வந்து அப்போவே நிற்கிறாங்க, ரெடியாக இருக்காங்க. நம்ம பார்த்து இந்த கேம் விளையாடி முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது என்ன நடக்க போதோ அதை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ விளையாட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் மனசில் உள்ளது எல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ செலியன் தன்னோட காதலை சொல்கிறாங்க. இந்த பக்கம் இந்திராணியும் அவங்களோட விருப்பத்தையும்
லவ்வையும் காதலையும் சொல்லி ஏமாந்து நிற்கிறத சொல்கிறாங்க. இந்த பக்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே பாவை தாங்கிறாங்க செலியன். அது எல்லா அப்பா அம்மாவுக்குமே பிடிக்கும். அதையும் தாண்டி வேறு என்ன விஷயம் உங்ககிட்ட இருக்கா அதை சொல்லுங்கன்னு கேட்கும்போது செலியனோட மனசில் உள்ள அந்த காதல் இந்திராணி மேலே இருக்கிறத காட்டுறாங்க. இப்போ தான் இந்திராணி செலியனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கிது. இதையெல்லாம் பார்த்த ரித்திகாவும் செல்வநாயகியும் பேசிக்கிறாங்க. ஐயோ என்னது நாமளே இவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்க வழிகாட்டிட்டும் போல அங்குறாங்க. ஆமாடி உன்னை நம்பி வந்ததுக்கு இதுதான் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்திராணியும் செலியனையும் பிரித்து வச்சுருக்கேன். நீ என்னடானா இப்படி வந்த இடத்துல இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு வழி கட்டிட்டியடி. உன்னை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக கபிலன் இதுதான் நல்ல சான்ஸு, நம்ம வெளியில் போகலாம். போன மாதிரி போயிட்டு அக்காவோட ரூமில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டை வர்மா கேட்டபடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு செலியன் இவங்க எல்லாருமே விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறத பார்த்த கபிலன் அவங்க கேம் விளையாடி முடித்ததும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமாக போகிற மாதிரி போய் இந்திராணியோட ரூமுக்கு போய் அந்த டாக்குமெண்ட்டை திருடுறதுக்கு போகிறாங்க. அங்கே தான் அந்த டீம் இருக்காங்க. அவங்க கையும் களவுமாக கபிலனை பிடிச்சிடுறாங்க. இந்த ரூமில் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி அடித்து நொறுக்கி தள்ளி அந்த பக்கம் தனியாக இழுத்துக்கிட்டு போகிறாங்க. வர்மா ஃபோனில் லைனில் இருக்கான். டே கபிலா என்னடா இப்போவும் வசமாக மாட்டிட்டியா? ஏன்டா டே எப்படி மாட்டிக்கிட்டாலும் சரி என்னை காட்டி கொடுத்துடாதடா. உங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா அது ஒழுங்காக செய்ய மாட்டியா? ஏன்டா அதே இடத்துல இருக்க உன் அக்கா ரூமில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டை கூட உன்னால் எடுக்க முடியலையா? உன்னோட குடும்பத்துக்கு பெரிய ஆப்பு வைக்க போகிறேன் பாரு. எல்லாரும் உயிரோடு தப்பிக்க மாட்டீங்க. உங்கள் அக்கா மட்டும் என்னை பற்றின விஷயங்கள் வெளியே விட்டுட்டா அவ்வளவுதான் உன்னை தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி கபிலனை மிரட்டிட்டு இருக்காரு வர்மா. இந்த பக்கமாக அயலி சிவா 2 பேரும் கபிலனையும் காட்டி கொடுக்காம கபிலன் கையில் இருக்கிற டாக்குமெண்ட்டை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வர்மா என்ன திட்டம் போடுவான், இந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு அயலி சிவா 2 பேரும் பிளான் போட்டிருக்காங்க. ஊட்டிலேருந்து கிளம்பி போகும்போது நம்ம குடும்பத்துக்கு வர்மா நல்ல பெரிய ஆபத்து காத்திருக்கு. எப்படியாவது வர்மாவை பிடிக்கணும்னா இப்படித்தான் நம்ம ஏதாவது செஞ்சாகணுங்கிறாங்க அயலி. ஆமாம், பெரிய மீனை பிடிக்க சின்ன மீனை போட்டுத்தான் ஆகணும். நம்ம போடுற தூண்டியில் கண்டிப்பாக வர்மா மாட்டுவான்னு சொல்கிறாங்க சிவா. அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது அப்போ கபிலன் கையில் இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அவனை தப்பிக்க விட்டு தான் பார்க்கணுங்கிறாங்க. சரி அதே மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அயலி டாக்குமெண்ட்டு கபிலனுக்கு கிடைக்கிற மாதிரியும் கபிலன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரியும் திரும்ப வர்மா வந்து கபிலனை கைப்பிடிக்கிற மாதிரியும் பார்த்துடுறாங்க. அப்போ தான் வர்மாவா இவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி சிவாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இந்த வர்மாவை பிடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு போராடி இன்றைக்கி வெற்றி கிடச்சிருச்சு. ஆனால் கபிலனால் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது. இந்த கபிலனை வச்சு வர்மாவை பிடிச்சாச்சு. வர்மானால் எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுன்னு அயலி சிவா போட்ட பிளான் என்னவா இருக்குங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.